ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவரொட்டியை எப்படி சுட்டு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். சுவரொட்டியை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாங்க. சுவரொட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெள்ளையாக சவ்வு மாதிரி இருக்குங்க. அந்த வெள்ளையாக சவ்வு மாதிரி இருக்கிறத நம்ம உரிச்சு எடுக்கணும். மேலே அந்த வெள்ளையாக இருக்கிற தோலை உரிக்காமல் நம்ம சுட்டோன்னா சவுக்குன்னு இருக்குங்க, சாப்பிடவே முடியாது. அது முழுசாக வேகாத மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அது செரிக்காது. அதனால் மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் சுவரொட்டியை சுட முடியும். செவரொட்டி வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், செவரொட்டியில் கொஞ்சம் சதையோடு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம அந்த சதையெல்லாம் அறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். செவரொட்டியை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், முடியாமல் இருக்கிறவங்க, உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியானவங்க, ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சுவரொட்டியை சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த சுவரொட்டியை சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். ரத்தத்தோட அளவு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் தாங்க இது எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நான் 1 மந்த் இந்த சுவரொட்டி கண்டினியூவாக சாப்பிட்டு பார்த்தேங்க. இது 100% நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அதனால் நீங்களும் ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த சுவரொட்டியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரத்தத்தோட அளவு அதிகரிக்குங்க. இப்போ நான் அருகாமனையில் அந்த சுவரொட்டியோட சதையை அறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை சவை தனியாக நீங்கள் பிச்சு பாருங்கள். அது வரும். அது அப்படியே உரிச்சிங்கன்னா அது மேலாப்பில் வரும். உரித்து ஃபுல்லாக எடுக்கணுங்க. ஃபுல்லாக உரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க முடியும். பாதி தோல் எடுத்துகிட்டு மீதி தோல் எடுக்க முடியலைன்னா அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நீங்கள் சுட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செரிக்காதுங்க. அதனால் நீங்கள் முழுசாக அந்த வெள்ளைத்தோலை மேலே இருக்க அந்த வெள்ளை சவை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சுடணும். இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முழுசாக அந்த வெள்ளைத்தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. இதே மாதிரி நான் அடுத்த சுவரொட்டியோட தோடையும் உரிச்சிக்க போகிறேங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ்க்கு ரத்தம் இருக்கும். ஆனால் 6, 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்லாம் போகும்போது ரத்தம் குறைய ஆரம்பிக்குங்க. இது டாக்டரே சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா சாப்பிடணும். 7, 8 மந்த்ஸில் ரத்தம் அதிகமாக இருக்கணும். கவுண்ட் 12ஆவது அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்கள் நம்ம ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த டைம் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் உடனே இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நீங்கள் 3rd மந்த்து 4th மந்த்லேருந்தே இந்த சுவரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7, 8 மந்த்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ரத்தம் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், 2 சுவரொட்டியோட தோலையும் நான் உரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்க போகிறேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் 2 சுவரொட்டியும் இப்போ நல்லா கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சுவரொட்டியை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேங்க. 2ஆக கட் பண்ண அந்த சுவரொட்டியை நான் ஒரு மைகோதியில் குத்திட்டு அதுக்கப்புறம் நான் சுட போகிறேன். உங்கள் வீட்டில் ஈரல் சுடுறதுக்கு ஏதாவது கம்பி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பியை யூஸ் பண்ணி நீங்கள் சுட்டுக்கலாம். இதுவும் ஈரல் மாதிரி தான். சுவரொட்டியை நம்ம சுட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு அறுத்தோம் இல்லைங்களா, அந்த அறுத்த பகுதியை ஃபஸ்ட்டு தணலில் காட்டுங்க. தணலில் காட்டும் போது என்ன ஆகும்னா அந்த அறுத்த பகுதி நல்லா ஃபஸ்ட்டு வெந்துடும். அந்த பகுதியிலேருந்து ரத்தம் மாதிரி ஒடுகிற அந்த தண்ணி ஸ்டாப் ஆகும். இருந்தாலும் நீங்கள் சுட சுட என்ன ஆகும்னா சுற்றிலையும் சுடும்போது அது தண்ணி விடதான் செய்யும். ரெட் கலரில் அந்த தண்ணி வரும். அந்த ரெட் கலரில் இருக்க தண்ணி மாதிரி அதிலேருந்து வெளியில் வருங்க. அது வெளியில் வரது முழுசாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சுவரொட்டியை நம்ம முழுசாக சுட்டு முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சுட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொலன்னு நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் அது சுற்றிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தன்னால் நல்லா காட்டி சுட ஆரம்பிக்கும் போது அது கம்பியில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும் அது கிரிப்பாக கம்பியில் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவரொட்டி நான் ஓரளவுக்கு சுற்றி சுட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் மெரூன் கலரில் வருங்க. ப்ரௌனிஷ் மெரூன் கலரில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் அது வெந்ததுக்கப்புறம் தாங்க அந்த கலரே வரும். அது வரைக்கும் நம்ம சுடணும். இப்போ இந்த சுவரொட்டி பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த சுவரொட்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஆற வச்சு சின்ன குழந்தைங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் ஆற வச்சு அப்படியே சாப்பிடலாம். ரத்தத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சுவரொட்டியை சுட்டு சாப்பிடுங்க. ஒரே மாதத்தில் உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.